ஹலோ கைஸ், வெல்கம் டு ஃபேக் கேமிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி நம்ம ஃப்ரெண்டு கூட ஒரு ரூம் மேட்ச் போட்டிருந்தோம். அதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைமாக பேசுனதுனால எப்படி தொடங்கணும்னு எனக்கு தெரில. எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இங்கே நல்லா இருக்கேன். சும்மா கேம் ப்ளே பண்ணுறது, சும்மா நம்ம யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ண யாராவது பார்ப்பீங்களேன்னு சும்மா அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தமிழ் பசங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதோ வெளிநாட்டுக்காரங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணுறீங்க, நமக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் நல்லா இருக்கும். வேறு என்ன சொல்கிறேன்னு தெரியல. கேம் ப்ளே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தமிழ் பசங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தமிழன்னா ஒரு கெத்துன்னு எல்லாருக்கும் நீங்கள் நிரூபிக்கணும். அந்த வகையில் நீங்கள் நமக்காண்டி பார்த்து பண்ணுங்கள். வேறு ஒன்றும் பேசுகிறதுக்கு இல்லை. அப்புறம் நம்ம கேம் கொஞ்சம் பார்க்கலாம். இது சும்மா டெய்லி காலையில் எழும்பி பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு சும்மா மொபைலில் இன்ஸ்டாவில் போய் ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணான், டைம் பாஸ் ஆகலடா, சும்மா ஒரு மேட்ச் போடலான்னு. அப்போ சரி போடலாம் அப்படின்னு தொடங்கின ஒரு ரூம் மேட்ச் தான் இது. பின்ன கொஞ்சம் ஃபன்னாக போயிருக்கோம். அவனே என்ன பல தடவை அடிச்சிருக்கான், நானும் அவனை பல தடவை அடிச்சிருக்கேன். நான் அவனை அடித்ததை தான் போட்டிருக்கேன். என்ன சொல்லுங்க, அவன் அடித்ததையும் நான் போட்டுறேன். எப்படி கிளியராக எப்படி பேசணுன்னு தெரியல, ஃபஸ்ட் டைம் பேசுகிறாங்க, கொஞ்சம் இது மாதிரி இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் இடையிடையா கொஞ்சம் ஃபன்லாம் பண்ணியிருப்பான். அந்த சிலந்தி கேரக்டர்லாம் போட்டு கொஞ்சம் ஃபன் பண்ணியிருப்பான். பின்ன நம்மளும் கொஞ்சம் அங்கங்கேயா கொஞ்சம் மண்டாடியெல்லாம் கொடுத்து நல்ல கெத்து காமிச்சிருப்போம். அப்படியே நம்ம இனி கேம் பார்க்கலாம். இந்த இடத்துல எல்லாம் எப்படி அடிப்பேன்னு தெரியல, சும்மா தூக்குவேன் ஹெட்டில் எல்லாம். ஓகே, ரொம்ப லாங்காக இருந்தால் கொஞ்சம் உங்களுக்கு பார்க்குறது கஷ்டமாக இருக்கும், அதான் கொஞ்சம் கட் பண்ணி விட்டேன். இந்த இடத்துல பாருங்கள், மெடிக்கெட் போட்டுருந்தேன், திடீர்னு உள்ளே வந்துடுவான், குதிச்சு ஒரே அடி ஹெட்டில் பட்டுரும், அப்படியே சுற்றுறான். இதை நானே எதிர்பார்த்துருக்க மாட்டேன், சும்மா தான் அடித்தேன், அது போய் ஹெட்டில் பட்டுருச்சு. அப்புறம் இந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா சும்மா ஓப்பனில் தெரிஞ்சிட்டே இருப்பேன், திடீர்னு அவனும் ஓப்பனில் வருவான், அப்படியே தூக்கிடுவேன், ஹெட்டில் பட்டுரும். அப்படியே கொஞ்சம் ஃபன்னாக நல்ல மேட்சாக போயிருக்கும். அப்புறம் இந்த மேட்ச்சில் இந்த ரவுண்டில் சிலந்தி எல்லாம் போடுவான் அந்த கேரக்டரு. அதில் எல்லாம் எப்படி இல்லாமல் தப்பிச்சு வெளியில் அப்படியே போயிடுவேன். அப்புறம் வெளியில் போன பிறகு வெளியில் பார்த்தா அவனும் ஓப்பனில் வந்துட்டுருப்பான், அப்படியே ஒரு ஹெட்டு கொடுத்து அவனையும் இந்த ரவுண்டும் அவனை முடிச்சுட்டான். அதுக்கப்புறம் இதோட இந்த ரவுண்டும் கொஞ்சம் நல்லா இருக்குது. லாஸ்ட் ரவுண்டில் பாருங்க, லாஸ்ட் ரவுண்டில் ஒரு மாசான ஒரு ஒன் டாப்லாம் இருக்கும், அதில் மறக்காமல் பாருங்கள். அது ஒன்டாப்பு காரணமாக இருக்குது. ஏன்னா ஒரு 7வது ரவுண்டெல்லாம் சோன் பிளாக் பண்ணுவானே, அந்த கோவத்தில் போய் அப்படியே அடிச்சிடுவேனே, கரெக்டாக விழுந்துடும். என்ன ஒண்டா பிடிக்கிறதும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கான். என்னால் எப்படி இல்லாமல் அந்த ரவுண்டு விழுந்துருச்சு. அதுக்குன்னு நல்ல ட்ரெயின் ஆன பிறகு ஒண்டாப்பெல்லாம் அடிக்கேன். சும்மா எல்லாம் அடித்த போய் பிறகு நம்ம அவுட்டானா நம்மளுக்கு தான் ஒரு மாதிரி ஆயிடும், அதான் சொல்கிறேன். ஓகே, நம்ம இனி மேட்ச் எல்லாம் கிளியராக பார்ப்போம். இந்த இடத்துல எல்லாம் எங்கேயும் இல்லாமல் அதான் ஓடுறான் பாருங்க. இந்த இடத்துல எப்படி இல்லாமல் என்ன அடித்து பார்ப்பான், ஒன்றும் வேலைக்கு ஆகுது. ஆனால் நான் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் தண்ணிக்குள்ளே போயிடுவேன், எனக்கு இதில் பல்பாயிடும். அப்புறம் இருக்கிற டயர் வழி மேலே குதித்து போவேன். அப்புறம் அங்கே போய் மெடிக்கெட்லாம் போட்டுட்டு திரும்ப அடிக்க போவேன். திரும்ப அடிக்க போகும்போது அங்கே தான் ஒரு வேலையே இருக்குது. அங்கே அடிக்க போனால் அவன் மேலே ஒரு புல்லட்ட முடியாது, எல்லாம் வானத்துக்கு போயிருக்கான். ஏன்னா இங்கே செட்டிங்ஸ் வந்து சென்சிட்டிவிட்டி 200ல் வச்சுருக்கேன்னா, அதான் எல்லாம் வானத்துக்கு போயிருப்பான். ஒன்றா அடித்தாலும் மேலேயும் படாது, ஒன்றும் படாது. எத்தனை பேர் இதில் 200 வச்சு விளாடிங்கன்னா கமெண்டில் ஒன்று போட்டுட்டு போங்க, உங்கள் சென்சிட்டிவிட்டி எவ்வளோ இருக்குன்னு.
அப்புறம் நம்ம அடுத்த ரவுண்டு வந்துட்டோம். இந்த ரவுண்டில் என் கையால் நல்ல அடி வாங்கிட்டு சுற்றி குளோவால் போட்டுட்டு மெடிக்கிட் போட்டுட்ருப்பான். சரி அவன் வரட்டும் நம்ம அடிக்கலான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா நான் கீழே போயிட்டேன். அந்த கேப்பில் அவனும் கீழே வந்துட்டான். அப்புறம் அடித்து பார்ப்பேன், நல்ல டேமேஜு. அடுத்து இங்கேருந்து குதித்து அவன் குளோவால் மேலேயே போயிருப்பேன். அவன் அதை பார்க்க மாட்டான். அசாம் பார்க்க மாட்டேன்னு இருந்தா திடீர்னு அடிப்பான். பின்ன நம்மளை ஹெட்டில் ஒன்று கொடுத்துட்டோம். அப்புறம் இதுக்கு அடுத்த ரவுண்டில் தான் ஒரு சம்பவமே பண்ணுவான் பாருங்க, செம்ம கடுப்பாயிடும். அது என்ன விஷயம்னா, இந்த இடத்துல எனக்கு நல்ல டேமேஜ் வந்துடுவேண்ணா. அப்போ நான் இப்படி எங்கே சுற்றி குளோவால் போட்டு மெடிக்கிட் போட்டுட்டு போயிட்டே இருப்பேன். திரும்ப டேமேஜ் வந்துடுவான். அப்புறம் இங்கே சரி இங்கேருந்து மெடிக்கிட் போடலான்னு பார்த்தா இங்கேயே வந்துடுவானா. அப்படியே இந்த பக்கத்தில் இருக்க இந்த சின்ன வீட்டில் போய் மெடிக்கிட் போடலான்னு அப்படியே உள்ளே போவேன். உள்ளே போய் சரி பார்த்துருக்க மாட்டான்னு நினச்சா பின்னாடி வந்துடுவான். அப்படியே ஒரு குளோவால் போட்டிருப்பேனா, மெடிக்கிட் போட்டுட்ருப்பேன். திடீர்னு வந்து குளோவால் வச்சு அடைச்சி விட்ருவான். சரி என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. நான் குளோவால் பிடிச்சிட்டு வெளியில் போனால் அவன் அங்கேயே நிற்பான் ரெடியாட்டு. சரி அவனுக்கு கில்லு கொடுக்க வேண்டான்னு நானே அப்படியே சோனில் எலிமினேட் ஆகிட்டேன். அப்புறம் இந்த ரவுண்டில் தான் மரணத்தனமான ஒரு ஷாட். சரி இவன் இதுக்கு மேலே விடப்பா, இந்த ரவுண்டோட நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு பிளானிங்கில் அவன் தலையை என்ன சிதற விட்றான்னு சொல்லிட்டு பேரில் எடுத்தேன். அப்புறம் ரஷ் அடிச்சுட்டு அப்படியே போயிட்டே இருந்தேன். வருவான்னு பார்த்தா இங்கே குளோவால் போட்டு அங்கே ஏறுறான் பாருங்க. ட்ரிக்காக தான் விளையாடுறான், ஆனால் என்ன அடிக்கதான். அப்புறம் இங்கே சுற்றி அங்கே சுற்றி அப்படியே அங்கேயும் இங்கேயும் தெரிஞ்சுட்டே இருந்தான். கடைசியில் சரி இதுக்கு மேலே வெயிட் பண்ணக்கூடாது, நம்ம ரஷ் அடித்து ஏறலாம் அப்படின்னு ஒரு பிளானிங்கில் யார் போவேன் வெயிட் பண்ணுங்க, யார் இப்போ இங்கே இருக்கான்னு முதல்ல தேடணுமே. நான் பார்த்துட்டே இருப்பேன். சரி இங்கே இருக்கான், கண்டுபிடிச்சாச்சு. இனி இந்த ரவுண்டோட முடிச்சிடலாம். நல்ல ஒரு ஷாட் அடித்து பார்ப்பேன், விழாது. அடுத்த ஷாட்டு ஒன்று. சரி நம்ம இப்போ ஒரு மாசான ஒரு போயா போட்டாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தமிழ் பசங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தமிழன்னா கெத்துன்னு